இந்த சந்திரஸ் இந்த சாலை போட்டு விடுங்க. மாரவர்மன் பாண்டிய காலத்திலிருந்து புதுப்பிச்சு இது எத்தனை ஊருக்கு கொண்டு வர்றீங்க? சேர்ந்து தேவேந்திர மக்கள் வந்து ஒற்றுமையா இருந்து இந்த 3 ஊர் இப்ப கும்பாபிஷேகத்துக்கு இப்ப நாங்க பாக்குற அளவுக்கு 3 ஊர்ல தேவாரம், செல்லாபுரம், தமிழ்நாடு 3 ஊர் சேர்ந்து பாத்தியப்பட்ட கோயில். இதுக்கு முன்னாடி வந்து 18 ஊர் இருந்துச்சாம்ல? ஆமா, 18 ஊருக்கு 18 ஊர் இருந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மக்கள் அங்கனால கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்படி பண்ணி எடுத்துட்டு இந்த 500 வருஷங்களா ஃபாலோ பண்ணுவாங்க. இது எத்தனாவது வருஷத்துல கழிச்சு? இது எத்தனாவது வருஷம்? புரட்டாசி மாசம் திருவிழா. சாயம் 3 ஊர் சேர்ந்து வட்டவட்ட பூஜை இருக்கு. இந்த கோயில்ல வந்து இரவுல வந்து காவல் 2 மணிக்கு காவல் இருக்கும். தங்கப்பாடி அது அடுத்து போடலாம். ஒரு கம்பி கூட போட்டு வைக்கலாம். போடுறதானே? இருக்கிறது நம்ம மாமை மச்சான் அண்ணன் தம்பிங்க. ஆமா ஆமா. அருமை நாட்டில் நாங்கள் வந்து 1990 வந்து கல்லூரி படிப்பில் வந்து வளர்த்தோம். இப்போ 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து இந்த சிலை இருக்கும். அதனால நாங்கள் நண்பன் இல்ல மகனா இருக்கலாச்சும் மருமனா இருக்கேன். குமார் பெப்ப கத்துங்களா ஓய் அண்ணன் பையன் அது வாங்க இந்த வீடியோ பாத்தீங்களா? இது வந்து மேலே ஏறி போலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் செலாய்வரம், தேவாரம், தமிழ்நாயக்கம்பட்டி, அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாயக்கம்பட்டி சார்பாக கலந்துருக்கீங்க. தமிழ்நாயக்கம்பட்டியிலேருந்து எல்லாமே வந்து பண்ணிருக்கீங்க. இதில் வந்து வந்து 18 ஊர் 20 ஊர் இருந்துச்சுன்றாங்க இல்லையா? இப்போ கூப்பிடல பேசுவோம்
ஒரு சமயத்துக்கு ஒரு 2 சைஸா போட்டு கொடுக்கணும்னா சொல்லிட்டே இருக்கு. சுருமா இல்லையா ரைட்ல சாயந்தரம் வந்தா என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? ஆட்டோட வாங்கிக்கிறோம். மணிப்பூர் தொலைத்த நபர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக இந்த கோயில் நிர்வாகி ஃபஸ்ட்டு என்னோட உழைப்பாளர் அனைவர்களுக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமைகள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு டியூ பண்ணிருக்காங்க. நன்றி தெரிவிக்கிறேன். இவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. மாணவர்களுடைய ஒரு அந்த வயதில் கேட்டு பேச முடியும் சொல்லி ஆமாம். இப்போ வந்து தேவாரம், செல்லாய்புரம், தமிழ்நாயகப்பட்டி இந்த போன்ற ஊர்களில் வந்து பெரும்பான்மையாக வசிக்கிற தேவேந்திர சமுதாய மக்களால் கொண்டாடப்படுகிற செல்லாண்டி அம்மன் கோயில். இந்த செல்லாண்டி அம்மன் கோயிலுடைய விழா கமிட்டியில் இருக்கிறாரு இவர் பாரதிய ஜனதாவோட விவசாய பொதுச் செயலாளர். அவரை பற்றி இந்த கோயிலில் வந்து எத்தனை வருஷத்துக்கு என்ன நடந்தது கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ வந்து இந்த கோவில் வந்து எத்தனை வருஷங்களுக்கு நடக்குது? இதோட சிறப்பு என்னுடைய சிறப்புகள் வந்து மொதல் 18 பட்டி சேர்ந்து கும்பிட்டதுங்கய்யா. அதில் வந்து என்னென்னா கோம்பை, மீனாட்சிவரம், மேட்டுப்பட்டி, எரணம்பட்டி, கோணாம்பட்டி இந்த மாதிரி ஊர்கள்லாம் பிரிஞ்சு அவங்க குடிமண்ணை எடுத்து வச்சிட்டாங்க அணைஞ்சி வரைக்கும் வந்து.
இப்போ நாங்கள் 3 ஊர் மட்டும் சேர்ந்து கும்பிட்டுருக்கோம். தேவாரம், செல்லாயிபுரம், தம்பி நாயக்கம்பட்டி 3 ஊரும் சேர்ந்து கும்பிட்டுருக்கோம். இப்போ இதோட 10 வருஷம் ஆச்சு சாமி கும்பிட்டு. கோயிலை கட்டிட்டு தான் கும்பிடுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு விடை கிடைச்சிருக்கு. 4 வருஷமாக அது வந்து கோயிலை கட்டி இது வரைக்கும் எல்லாம் பண்ணி இப்போ தான் கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம். வரக்கூடிய புரட்டாசி மாதம் நாங்கள் வந்து சிறப்பாக 3 ஊர் சேர்த்து திருவிழாவை கொண்டாடுவாங்க. அப்போ மற்றவங்க அந்த பிடிமண் எடுத்து போனாங்கல்ல, ஆமாம், அந்த ஊருக்கு திருப்பி கூப்பிடுவீங்களா? அவங்க வந்து வந்தாங்க இப்போ கூப்பிட்டா வந்தாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் எங்களுடைய பூர்வீக கோயில் வந்து இது வந்து இந்த தேனி மாவட்டத்தில் வந்து 18 படி கும்பிட்ட கோயிலுக்கு. இப்போ 18 படி கும்பிட்டுருந்தீங்க, தேவேந்திர சமுதாயம் போய். இப்போ இந்த கோயிலோட வந்து இப்போ வர கும்பாபிஷேகத்தில் வரவங்க எல்லா சமுதாயம் வராங்க. எல்லாரும் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். எல்லாரும் அழைப்பு கொடுத்தோம். எல்லாரும் வந்துட்டாங்க. சாமின்றது எல்லா எம்எல்ஏ மூவ்மெண்ட் வந்துட்டாங்க. அதனால சிறப்பு இருந்துச்சு. எல்லாம் வந்து போயிட்டாங்க. எல்லாம் எல்லா சமூகத்துக்கும் கொடுத்தா இன்வைட் பண்ணா எல்லா சமூகத்துக்கும் வந்துட்டாங்க. முக்கிய ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். செல்லாண்டியம்மன் கோயில்ன்றது தெய்வீந்திர மக்கள் வந்து பாரம்பரியமாக வழிநடத்தி வர்றது செல்லாண்டியம்மன் கோயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கேக சோறு கொடுத்து தெய்வீந்திர மக்கள் வந்து 3 வயசு சோறு நடிக்காமல் 12 மணிக்கு 2 வயசு வாரத்தில் கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி கொடுத்தா கீழே விளையாது வாரத்தில் சாப்பிடுங்க. அந்த மக்களுக்கு அதுக்கு திருப்தியாகி விவசாயம் பண்ணி இருக்கிறதுக்கு காசராசம் உருவாக்கி வைக்க ஜனங்களுக்காக எல்லாம் வந்து வணக்கம். தீபம் கை விடுங்கப்பா. கொஞ்சம் வாங்க 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 வாங்க. சங்கரமாரியம்மன் கோயில் அருகில் நம்மளுக்கு விவசாய ஆர்வசாமி ஐயா அவர்கள் அழைக்கின்றார். 3 ஊர் நிர்வாகிகள் சாப்பிடுவா நீ இங்க எல்லாம் பின்னாடி வராங்க. சரி, பார்த்து வந்துடுறோம். வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க 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 வாங்க. சாப்பிய கும்பிட்டுலாமா? நீங்கள எந்த ஊரு? தேவரம் தான். ராமராஜ் வெள்ளத்தாய் குடும்பத்தார் அவர்களுக்கு எந்த ஊருக்கா நீயா? எந்த ஊரு? தேவரம். அடுத்ததாக செல்லாயிரம் காலாடி லட்சுமணராஜ் அவர்களுக்கு மண்டல சுகாதார ஆய்வாளர் ராமநாட்டாமை தங்கத்தாண்டி அவர்களுக்கு மண்டல சுகாதார அதற்கு நன்றி தரனாக
முருகதாஸ் எப்படி கவுண்டர் தாங்க தேவாரம் செல்லாயிரம் வேறென்ற ஒரு முறை புரட்டாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3 நாள் திருவிழாவும் அந்த திருவிழாவில் வந்துட்டு இரவு 12 மணிக்கு வந்துட்டு ஒரு ஜாதி நாட்டாமையோட பொங்கலில் வந்துட்டு சட்டி பெட்டி வச்சு அதை இது பண்ணி மாடனுக்கு பணி கொடுப்போம். அப்போ மேலே சோறு அந்த உருண்டை எரிய அவ்வளவு கூட்டத்திலையும் ஒரு 10 கூடத்தில் வந்தால் அந்த சக்தி மேற்கு பக்கம் இருக்க சின்ன தேவி குளத்துல நாங்கள் தண்ணி எடுத்து அதில் பொங்கல் வைப்போம். வேறு மோட்டார்கள்லாம் அது இதெல்லாம் வந்துட்டு தண்ணி பிடிக்க மாட்டோம். கோயிலில் மழை வந்து கோயில் குளத்தில் வந்துட்டு தண்ணி வரணும். தண்ணி வந்தாலே எங்கள் இதில் எங்கள் சமுதாயம் வந்துட்டு பொங்கல் பானை கொடுப்போம். அன்றைக்கி மழை வந்து தண்ணி வந்து அந்த பானையில் எடுத்துகிட்டே வந்துட்டு கண்டிப்பாக அதுக்காக விஷயமே நாங்கள் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. வந்து வளர்க்கணும். வெற்றிகரமாக முடிச்சிடலாம். அதுக்கு இந்த சிலாய் ராய்களுக்கு அனுப்பிடுவாங்க சொல்லி சரி புரியுமாமா. ஏணி வேணுமா? அவர் ஒரு பக்கம் பில் இருக்கும். அப்படின்னா கிருஷ்ணோட குளத்துக்குள்ள வேட்டைக்கு போகிறோம். பன்னிக்கொடி அது வந்து ஒரு சைடு அம்பு பன்னிக்கொடி தெளிக்கிறது. அது உள்ள அந்த மாதிரி வரலாறு சொல்கிறாங்க. பன்னிக்கொடி தெளிக்க போகிறது தெரிச்சு எடுத்து கோழி இழுத்துட்டே போய் ஒரு இடத்துல கூட அப்படியே இவர் போட்டு கோழி அமைக்கிறது இவர் அமுக்கி உயிர் நாம அப்படியே சொல்லாமல் காலில் வந்து இந்த மாதிரி எனக்கு முன்னோடி எடுக்க சொல்லி யூரியா போட்டு தூக்கி உயிர் உண்டாக்கி சாமி கும்பிடும்போது இவர் தான் போவார். இவர் தான் தூக்கிடுறாங்க. அது அப்படியா இங்கே வந்து வீடு விட்டு தள்ளி இருந்துச்சு. இப்போ இந்த கோயில் வந்து முதல்ல இங்கிட்டு தள்ளி இருந்துச்சு. இப்போ கோயிலை வெளில எடுத்து வச்சிட்டாங்க. அது ரோடு வந்துச்சு. அதனால இப்படி மாற்றி. நீங்கள் எந்த ஊருக்கியா? நாங்கள் தமிழ்நாடு. அந்த சாமி மல்லாடி மல்லாடியா நீங்கள்? ஆமாம், நம்ம ஊர் வந்து கோம்பரல். அவர் வந்து கோயிலாக முனிஸ். அவர் வந்து தினமணி முன்னாடியெல்லாம் சின்ன ஊர். அப்போ இந்த வரலாறு பார்க்கும்போது அந்த செல்லாண்டி அம்மனுக்கு அந்த இன்பமாக அந்த முன்னோடியாக இருக்குது. ஆமாம். சரி ரைட். ரொம்ப சந்தோஷம். செல்லச்சாமி செல்லசாமி ஏன் இது வந்து தனியாக வச்சு இது அப்படி தான் இருக்கும். முதல் வந்து கெங்கேர மண்டை போச்சுங்களா இவர் தான் போச்சு. அங்கே கெங்கேர மாண்டு வாழவர். இப்போ வந்து அது செல்லச்சாமி அவ்வளோதான் காரணம். கெங்கேர மாண்டை போச்சுங்களா ஏனாரு? ஆமாம், போத்த ஏனாரு? ஓத்தியானு ஓத்தின்னு முதலே வார்த்தை வரும். போத்தின்னு வரும்.
விளையாட்டுலேருந்து தான் வர செல்லாண்டி அருளோடு வந்துட்டே இருக்கவா அடுப்போம் செல்லாண்டி அம்மாவோட கும்பாபிஷேக நிகழ்வை வந்து டியூல் டெய்லிஸில் அனைவரும் கண்டு கரைக்கும்படி அன்போடு கற்றுக்கிட்டு ஆங்கில ஆண்டு 7/7/2025 தேதி வந்து செல்லாய்புரம், தேவாரம், தமிழ்நாயக்கம்பட்டி ஆகிய 3 ஊர்களும் வந்து சிறப்பாக வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட செல்லாண்டி அம்மாவுடைய கோவில்